லலிதாவோட ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. எப்படியோ எல்லாத்தையும் மீறி நான் ரேவதி அம்மா வயிற்றுல தான் பிறந்தங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு. கௌதம், அத்தை பாருங்க. ஜானு, 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 ஜானு என்னாச்சு? ஜானு, ஜானு பாரு. ஜானு, ஜானு. எதுக்கு கௌதம் உண்மையை சொன்னீங்க? அத கேட்டுதான் அத்தை அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இதுக்குதான் அத்தை கிட்ட எதையுமே சொல்லாதீங்கன்னு நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். நீங்க கேட்டீங்களா? அத்தை, அத்தை. ஜானு, அத்தை, ஜானு, அத்தை ஏந்திரீங்க. இலக்கியா போய் தண்ணி கொண்டு வா போ. ஜானு, சாரி ஜானு, நான் என்னோட பிறப்பு ரகசியத்தை சொன்னது தப்புதான். எந்திரி ஜானு, சாரி ஜானு, ப்ளீஸ் ஜானு, எந்திரி. கௌதம், இந்தாங்க. அத்தை, அத்தை, அத்தை எழுந்திரீங்க அத்தை. ஜானு, அத்தை, ஜானு எந்திரி. ஜானு, ஜானு, ஜானு. அத்தை, ஜானு, அத்தை, ஜானு பாத்து, பாத்து எந்திரி. பாத்து, மெதுவா, மெதுவா. ஒண்ணு இல்ல. என்னாச்சு ஜானு? தெரியலப்பா, அப்படியே மயக்கம் வந்துருச்சு எனக்கு. நீ எப்ப மயங்கினே நான் கவனிக்கல. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும், பிரச்சனை அப்படின்னு ஏதோ சொல்லும்போதே எனக்கு அப்படியே மயக்கம் வந்துருச்சு. மயங்கி விழுந்துட்டேன். இதை நான் சொல்லாம இருந்தா வாழ்க்கை முழுசும் உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. அதான் பூட்டி வச்ச ரகசியத்தை இப்ப உடைக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன பெத்தவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஜானு. என்னோட அம்மா ரேவதி அம்மா தான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ, இலக்கியா, ரேவதி அம்மா எல்லாரும் என்கிட்ட மறைச்சு வச்சிருந்த அந்த ரகசியத்தை கடவுள் எனக்கு காட்டிட்டார். என்னால இந்த சந்தோஷத்தை தாங்க முடியல ஜானு. சரி, நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. கிளம்ப, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். நீ எந்திரி ஜானு. ஐயோ வேண்டாம்ப்பா, சொன்னா கேளு, வேண்டாம். இது பசியால வந்த மயக்கம்தான், வேற ஒன்றும் இல்லை. காலையில கோயிலுக்கு போகணும்னு சொல்லி எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டேன். கோயில்ல பால் குடம் தவறி விழுந்ததுனால அதையே நினைச்சிட்டு வருத்தத்துல இருந்தேன். வீட்டுக்கு வந்து கூட எதுவுமே சாப்பிடல. அதான் இப்படி கிர்ன்னு வந்துருச்சு, வேற எதுவுமே இல்லை. நேரத்துக்கு சாப்பிடாம ஏன் அத்தை இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? இருங்க, நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். ஜானு எந்திரி ஜானு, சோஃபால உட்காரலாம். ஜானு, இப்போ ஓகேவா? அத்தை, இந்தாங்க அத்தை. கௌதம், நீயே வாங்கி ஊட்டி விடுப்பா. அன்னை நெஞ்சில் அனல் எரிகையிலே மழை போல் வந்தாய். இந்த திசையிலும் இருட்டுக்குள் நான் வெளிச்சம் தந்தாய். ஜென்மம் ஒன்று போதாதென்று 7 ஜென்மம் நான் சுமப்பேன். ஒரே கௌதம், நீ எப்பவுமே என்னை விட்டுட்டு போயிட மாட்டல்ல? என்ன ஜானு இப்படி கேக்குற? எந்த கழுகு வந்து குஞ்சை எப்ப தூக்கிட்டு போகுமோன்னு தாய் கோழிக்கு பயமா தானே இருக்கும்பா. புரியல ஜானு, நீ என்ன சொல்ற? இல்லப்பா, போட்டோ ஃப்ரேம் உடைஞ்சது, பால் குடம் கை நழுவுனது, இது எல்லாமே என் மனச பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. அதான்ப்பா கேட்டேன். கவலைப்படாத ஜானு, நான் எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன். 1000 உறவு வந்தாலும் சாகுற வரைக்கும் நான் எப்பவும் உன்னோட கௌதம் தான்.
அது போதும். இந்தா, தண்ணி குடி. அத்தை, இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? பா, எனக்கு போதும்பா. இந்தா தட்லியே கை கழுவிடு. இந்தா தொடச்சிக்கோ. சரி ஜானு, வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணும் வேண்டாம்ப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. கௌதம், என்ன ஜானு? இல்ல, நான் மயங்கறதுக்கு முன்னாடி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். பிரச்சனைன்னு சொன்னேன். அதுதான் நான் கடைசியில கேட்டேன். அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன். என்னப்பா விஷயம் சொல்லு. சொல்லுப்பா. அது வந்து நீ இப்படி அடிக்கடி அவசகுணம் அது இதுன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்ட. இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா உன் உடம்பு பாதிச்சிரும். அதத்தான் சொல்ல வந்தேன். என்னப்பா பண்றது? என் மனசு பாதிக்கிற மாதிரியே எல்லாமே நடக்குதே. சரிப்பா, நீ கவலைப்படாத. என் உடம்ப நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரி ஜானு. அத்தை, நில்லுங்க. ஏன் அத்தை என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? என்ன என்ன இப்படி கேட்டுட்டு இருக்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரேவதியோட எதுக்கு கோயிலுக்கு வந்த சொல்லு. அதான் ரேவதி அத்தை வழியில பார்த்து கோவிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்கன்னு சொன்னேனே அத்தை. என்ன அத நம்ப சொல்றியா? அவளே முடியாம கிடக்குறா, அவ உன்ன வழியில பார்த்தாளா சொல்லு. இது பாரு, நீ என்ன ஏமாத்த பார்க்காத இலக்கியா. கௌதம் கோயில்ல இருக்கான்னு தெரிஞ்சுதானே நீ ரேவதி அங்க கூட்டிட்டு வந்த? ஒருவேளை கௌதம்க்கு ரேவதி தான் பெத்த தாயின்ற உண்மை தெரிஞ்சு போச்சா? சொல்லு இலக்கியா, சொல்லு இலக்கியா. கௌதமோட பிறப்பு ரகசியத்தை பத்தி நீ சொல்லிட்டியா? ஐயோ, என்ன பேசாம இருக்க? என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கு. சொல்லு. இல்லத்த, நான் எதுவுமே சொல்லல. கௌதம்க்கு அவரோட பிறப்பு ரகசியம் தெரியாது. இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. இல்ல, ரேவதி எதுக்கு கோயில உன்னை வச்சு அடி பிரதர்ஷனம் பண்ண சொன்னா? இலக்கியா, என்ன எதுக்கு பண்ண சொன்னா? அப்படி என்ன வேண்டுதல் அவளுக்கு? அத்தை, அது தெரியல அத்தை. ரேவதி அத்தை, என்கிட்ட ஒரு வேண்டுதல் இருக்கு. எனக்கு உடம்பு முடியல, நீ செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. நான் அதை செஞ்சேன். என்னமோமா நீ சொல்ற, நான் நம்புறதை தவிர வேற வழியே இல்ல. நம்பித்தான் ஆகணும். இருந்தாலும் நீதான் என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியோன்னு ஒரு சகுனம் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் நடந்தது, அப்புறம் என்னோட பாவம் ஒன்னதான் வந்து சேரும், பாத்துக்கோ. ஐயோ அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. கௌதம் உங்களை விட்டு என்னைக்குமே பிரிய மாட்டாரு. அதுக்கு நான் பொறுப்பு. நீங்கெல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாமதான் ரேவதி அத்தையை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அது என்னோட தப்பு தான். மன்னிச்சிருங்க அத்தை. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் அத்தை. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல, இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.